Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக் ஃபார் SEO with ChatGPT. ஸோ ChatGPT டூல் யூஸ் பண்ணி ஒரு டைட்டில் டேக் SEOக்கு எடுக்க போறோம். ஸோ அதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்து ரோட் பண்ணிருக்காங்க. அது வந்து எந்தெந்த லெவலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், ChatGPT வந்து ஒரு SEOக்கான ஒரு ஃப்ரீ டூலா அப்படின்றத பத்திலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள Facebook அண்ட் Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So how to write title tag for SEO with ChatGPT பத்தி தான் பார்க்க போறோம். Learn how to ChatGPT help create compelling clickbait title tags. So title tags or another area of the platform can help you with even if Google does not always use them. Title tags are still a critical ஆன் பேஜ் எஸ்இஓ எலமெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த டைட்டில் டேக்கை பற்றி நான் ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும் பாருங்கள், 35 பெஸ்ட் பீச் வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ் ஃபார் ஓஷன் சைட் ஹவுஸ். ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து இதுதான் டைட்டில் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைட்டிலை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அதை பை பண்ணனாலும் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுனாலும் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு டைட்டிலை பார்த்து தான் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ளே போவீங்க. எந்த ஒரு வெப்சைட்டு எந்த ஒரு இதுலையாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த டைட்டில் டேக் வந்து எந்த அளவுக்கு யூனிக்காக ப்ரீசைஸாக நம்ம சொல்ல வர கண்டென்ட் அதில் இருந்துட்டு அது கூட வந்து ஒரு கீவேர்டும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்இஓவில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரேங்க்டு பொசிஷன் ஆகணும் அப்படின்னா, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் வந்து அந்த டைட்டில் வந்து யூனிக்காக இருக்கிறதோட, ஸோ வந்து அதில் சொல்லப்படுற கருத்தில் வந்து ஒரே ஒரு ஸ்மால் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இது ஆவரேஜ் சர்ச் வால்யூம் இருக்கிற ஒரு கீவேர்டை வந்து அதில் பிளேஸ் பண்ணுறது உங்களுக்கு நிறைய கன்வர்ஷன் அண்ட் கிளிக் த்ரூ ரேட்டை வந்து அதிகமாக்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எஸ்இஓ லோக்கல் எஸ்இஓ எந்த இதுக்காக இருந்தாலும் சரி, இந்த கீ இது டைட்டில் டேக் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ அதை வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்ணி வந்து எடுக்கலாம். பட் ஆனால் ChatGPT இஸ் நாட் அ எஸ்இஓ டூல். ஸோ இட்ஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி டிசைன் டு கிரியேட் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி டைட்டில் டேக்ஸ். ஸோ வந்து இது வந்து எஸ்இஓ ChatGPTன்றது வந்து எஸ்இஓவோட டூல் இல்லை. ஸோ அதனால வந்து அது வந்து உங்களுக்கு கரெக்டான எஸ்இஓக்கான ஒரு இது டைட்டிலை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அது தர டைட்டிலில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து அதை சேஞ்ச் பண்ணி அதை வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட டைட்டிலாக வந்து வைக்கலாம். ஸோ அது மூலயமா வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ்க்கு வந்து நிறைய கன்வர்ஷன் அண்ட் கிளிக் த்ரூ ரேட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டைட்டில் டேக்கை வந்து எப்படி வந்து இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT will only remember around 3000 words of your chat. ஸோ வந்து இது வந்து 3000 ஆஃப் யுவர் சாட்ஸ் மட்டும் தான் ரிமெம்பர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் டேக்கோட எக்ஸாம்பிள் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. 35 பெஸ்ட் இந்த மாதிரி தான் டைட்டில் அந்த ப்ளூ கலர்ல வந்து ஒரு லைன் வரும்ல, அதுதான் நீங்க கொடுக்குற டைட்டில் டேக். ஸோ இந்த எஸ்இஓல வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு டைட்டில் டேக் கொடுக்கல அப்படின்னாலுமே H1 டேக் அதெல்லாம் கொடுத்துருந்தாலுமே உங்களோட கண்டென்ட்டை வந்து கூகுள் வந்து க்ரால் பண்ணும். ஸோ கூகுள் பாட் வந்து உங்களோட கண்டென்ட்டை க்ரால் பண்ண முடியும் போதே தெரிஞ்சிரும் நீங்க எந்த பேஸ் பண்ணி வந்து நீங்க வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா பிகாஸ் வந்து நீங்க ஒரு ஃபோன் கம்பெனிக்காக ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, மொபைல் ஃபுல்லா அதுல வந்து ப்ராடக்ட்ஸ் மொபைல் சர்வீசஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து டைட்டில் டேக் கொடுக்கலனாலுமே ஆட்டோமேட்டிக்காவே வந்து கூகுள் பாட் வந்து உங்களோட கண்டென்ட்டை ரீட் பண்றது மூலியமாவே அதுக்கு சூட்டபிளான ஒரு டைட்டிலை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காவே ஃபெச் பண்ணிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து ப்ரீவியஸ் இயர்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டைட்டில் டேக் வந்து அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா கண்டென்ட்லாம் மட்டும் நல்லா யூனிக்கா ப்ரிசைஸா எழுதிருவாங்க. ஸோ அது மூலயமா கூட ரேங்க் ஆகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து. ஸோ அதை வந்து நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி அவங்களோட காம்படிட்டர்ஸை ஃபாலோ பண்றது மூலயமா இன்னும் நிறைய பேர் வந்து டைட்டில் டேக் கொடுக்காமலே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த லெவல்ல வந்தாலும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ ஆனா வந்து ChatGPT யூஸ் பண்ணி நீங்க ஒரு டைட்டிலை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாம். பட் ஆனா அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ChatGPT வந்து எஸ்இஓ டூல் இல்லன்றத வந்து ஃபர்ஸ்ட்டே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள நீங்க வந்து அதுலேருந்து எடுத்து உங்களோட கண்டென்ட்டுக்கு சூட்டபிளா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஜஸ்ட் வந்து நம்மளோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஒரு டைட்டில் தருமே தவிர, அது வந்து உங்களுக்கு அது மூலியமா உங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு யூஸ்ஃபுல் இருக்க சான்சஸ் இல்ல. மேபி யூஸ்ஃபுல் இருந்தாலும் அது உங்களோட லக்குன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் வந்து அது வந்து கரெக்ட்டா தருமான்னு தெரியாது. பை த லக் வந்து நம்ம அத ப்ரிசைஸா சூஸ் பண்ணி அதை நம்ம சேஞ்ச் பண்றது மூலியமா வேணா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வரலாம். நம்மளோட டைட்டிலும் வந்து யூனிக்கா தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரைட் டைட்டில் டேக்ஸ் பேஸ்ட் ஆன் சர்ச் ரிசல்ட்.
ஸோ வந்து உங்களோட சர்ச் ரிசல்ட்டை வச்சு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டைட்டிலை வந்து தந்துடும். சேட் ஜிபிடியில் நம்ம கொடுக்கக்குள்ள சேட் ஜிபிடி கேவ் மீ எ ஃபியூ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வேணா தரும். பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ப்ரொவைடிங் த டைட்டில் டேக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பீச் வெட்டிங் ட்ரெஸ் ஃபைண்டிங் யுவர் பர்ஃபெக்ட் சீசைட் லுக் அட். ஸோ இதெல்லாம் வந்து யாராவது யூஸ் பண்ண கண்டென்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து இந்த சேட் ஜிபிடின்றதே வந்து நம்மளோட டேட்டாஸை மட்டும்தான் கலெக்ட் பண்ணி தரும் அப்படின்றதுனால இதை ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த டேட்டாஸில் அந்த ஸ்டோர் ஆயிருந்தது அப்படின்னா தான் அதை வந்து நமக்கு இது பண்ணி தரும் நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள இதில் வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். டாப் 10 பீச் வெட்டிங் ட்ரெஸ் ஆஃப் 2023 டேவிட் பிரைடல். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இந்த டேவிட் பிரைடல் எடுத்துட்டு இந்த டாப் 10 பீச் வெட்டிங் இதெல்லாம் வந்து யூனிக்காக ஏதாவது கொடுக்குற மாதிரி டாப் 10ன்றது பதிலாக பெஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் ஃபார் பீச் வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் யூனிக்காக ப்ரீசைஸாக நீங்களே நிறையா யோசித்து கொடுக்கறதுனால உங்களோட டைட்டில் டேக் வந்து யூனிக்காக தெரியறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டைட்டில் டேக் ஃபார்முலாஸ் அண்ட் சாட் ஜிபிடி ஏபிஐ. ஸோ டைட்டில் டேக் வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் வந்து 69 வேர்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணி ஒரு ப்ரீசைஸான ஒரு டைட்டிலை கொடுக்கறதுக்காக தான் இந்த டைட்டில் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மூலயமா வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவுமே எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக் பற்றி தான். ஸோ டைட்டில் டேக் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யூனிக்காக கொடுக்குறீங்களோ அது மூலயமா தான் உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்து அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து கிளிக் பைட் கண்டென்ட் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உள்ளே வந்து ஒரு கண்டென்ட் ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றி ஒரு கண்டென்ட் எழுதிட்டு வெளியில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதுக்காக அது பேர் என்னது இ-காமர்ஸ் சைட்டு அந்த மாதிரி வேற ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்க்கு வந்து உள்ள இது இருக்குன்ற மாதிரி டைட்டில் வெளில கிளிக் பைட் டைட்டில் மாதிரி வச்சுட்டு உள்ள வேற ஒரு கண்டென்ட் ரிலவன்சியே இல்லாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் வந்து கூகுள் வந்து பாட் வந்து செக் பண்ணக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலவன்சி இருக்கா அப்படின்றத மட்டும்தான் பார்க்கும். ஸோ ரிலவன்சி இல்லை அப்படின்னாலே அந்த டைட்டில் யூஸ் பண்ணுறது வேஸ்ட் தான். அந்த டைட்டில் யூஸ் பண்ணாலும் உங்களோட இதுக்கு இது வந்தாலுமே உங்களோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை கூகுள் சைட்லேருந்து. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த கான்செப்ட். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளே ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் அ கிரேட் டே, டாடா பை பை.